வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ராம காதை. ராம காதை இது சங்க காலத்திலேயே தோன்றியது. சங்க காலத்திலேயே செவி வழி செய்தியாக மக்களிடம் பேசப்பட்டு வந்தது. இதற்கும் கம்பராமாயணத்திற்கும் வால்மீகி ராமாயணத்திற்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது. இதில் நடக்கும் இந்த நிகழ்வுகளை வைத்துதான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பது உச்சிதமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் நோக்கினால் சங்க காலத்தில் உள்ள புறநானூறு பாடல்களிலும் சரி, அகநானூறு பாடல்களிலும் சரி, அனைத்திலுமே ராமகாதை எப்படி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது, கீழ்த்திசை நாடுகளிலும் எப்படி பரவி இருந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புறநானூறு நகை உண்டாகும் விதம். புறநானூரில் நகை உண்டாகும் விதம். இதே நகை அந்த ராமன் என்ன பண்ணுவார், சீதையை அவங்களும் காட்டில் இருக்கும்போது அந்த சீதா தேவியை ராவணன் அழைத்து சென்று விடுவான். அப்போது என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா அந்த அணிகலன்களெல்லாம் கீழே எடுத்து போட்டுகிட்டே போவாங்க. யாருக்காக? அந்த ராமன் எப்படியாவது இந்த திசை வழியாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நிகழ்வு ராமகாதையிலும் இருக்கு பாருங்க. சோழனுடைய அரண்மனையில் பரணர்கள் தடாரி பறை முழக்கிக் கொண்டு பகைவர் போர் செய்யும் விதத்தை சோழனிடம் நிகழ்த்தி காட்டினார்கள். இதை கண்ட சோழனுக்கு மகிழ்ச்சி. உடனே என்ன பண்ணாரு, அவருக்கு வாரி வாரி பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு. ஆபரணங்களாக கொடுத்துட்டாரு. ஆபரணங்களை எந்த ஆபரணை எதில் அணிய வேண்டும் என்பது தெரியாமல் அங்கிருந்த விரலியர்கள் பரணர் இருக்கார்ல, அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, எந்த அணிகலனை எதில் அணிவது என்பது தெரியவில்லை. காதில் அணிகிறது, கழுத்தில் அணிகிறதுல, மூக்கில் அணிகிறதுல, கையில் அணிகிறதுல, காலிலையும் விரல் அணிகிறது, அப்படி ஒவ்வொன்றையும் மாறி மாறி அணிந்தார்கள். இது நகையாக இருந்தது. அதே போல் ராமாயணத்திலையும் கம்பராமாயணத்திலையும் இந்த குரங்குகள் என்ன பண்ணும், இந்த சீதாதேவி இருக்காங்கள, அவங்க எல்லாத்தையும் போட்டுகிட்டே போகிறாங்கல்ல, இந்த குரங்குகள் என்ன பண்ணுது, ஒன்று ஒன்றையாக எடுத்து அதுங்களும் அப்படி மாட்டிக்குது காட்டில். அதுங்க பார்க்கவே இல்லை தானே, இந்த அணிகலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு அதுவெல்லாம் பார்த்ததே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுதுங்க, தானும் எடுத்து அந்த மாதிரி அணிகலன்களெல்லாம் எடுத்து கழுத்துலையும் காதுலையும் மூக்களையும் எடுத்து போட்டுட்டு இருக்கு. இதுவும் ஒரு நகையாக இருக்கிறது. செவிவழி செய்தி. அப்போது இதையும் நம்ம நினைத்து உற்று நோக்கினால் சங்க காலத்தில் இருந்தே ராமகாதை சிறப்புற்று இருந்திருக்கிறது. அப்போது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ராமகாதை பேசப்பட்டு வந்தது என்றால் அதற்கு முன்னாலே தமிழ் சிறப்புற்றிருக்க வேண்டும் என்பதற்கு தக்க சான்றுகள் உள்ளன. அப்போ அது செம்மொழி இல்லாமல் எந்த மொழி? நீங்களே சொல்லுங்கள். இன்னும் பாருங்கள், அலர்த்துற்றுதல். அகநானூரில் அலர்த்துற்றுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது தலைவனும் தலைவியும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது இந்த வாயெல்லாம் அடைக்கணும்னா, அந்த ஊர் வாயெல்லாம் அடைக்கணும்னா என்ன பண்ணணும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போல்லாம் தாய்வழி சமுதாயம் தான் இருந்துச்சு. உடனே தலைவி என்ன பண்ணுறா, தன்னுடைய தலைவனை அழைத்து சென்று விடுகிறாள். அப்போ ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் கப்சிப் என்று வாயை மூடிக்கொள்கிறார்கள். திருமணம் ஆன பிறகு யாராவது ஏதாவது பேச முடியுமா? பேச முடியாது. அதே போல தான் இங்கே கம்பராமாயணத்தில் பாருங்கள், அந்த ராமர் என்ன பண்ணுறாரு, ராவணனை போய் தன்னுடைய படைகளுடன் சென்று போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் இருந்து மந்திர ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த பறவை இனங்களெல்லாம் என்ன பண்ணுது, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது இவர் ஒன்றுமே செய்யலை, மந்திரத்தை தான் இப்படி ஓதிட்டு இப்படி பார்க்குறாரு. அத்தனை பறவை இனங்களும் வாய் முடிக்குது, கப்சிப் என்று வாய் முடிக்கிறது. அப்போது சங்க காலத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நிகழ்வுகளையும் இங்கே இவர் தொகுத்து எழுதியிருக்கிறார் கம்பர். பாருங்க, வெல்வேல் கவுரியர் தொன்முது கோடி முழங்கு இரும்பொலம்
இறங்குமுன் துறை வெல்போர் இராமல் அருமறைக்கு அவித்த பல்விழ் ஆலம்போல். ஆலமரத்தில் இருக்கிற அந்த பறவை இனங்கள். ஒலி அவிந்தற்று இவ் அழுங்கல் ஊரே. அகநானூறு பாடல் இங்கே 70. அப்போவுமே எழுதியிருக்காங்க. எப்படி அகநானூறு பாடலில் எழுதியிருக்காங்க. எப்படி இந்த ஊர் மக்கள் அந்த அலர் தூற்றிட்டு இருக்காங்க, அந்த தலைவன் தலைவி எப்படி இதை பண்ணிட்டு போகிறாங்க, அப்போ திருமணம் செய்தவொடனே எல்லோரும் வாய் முடிக்கிறாங்களோ அதே போல் இந்த ஆலமரத்தில் இருக்கிற அந்த பறவை இனங்களும் வாய் முடிக்குது என்று கூறப்படுகிறது, பேசப்படுகிறது. இவ்விரண்டு நிகழ்ச்சிகளையும் வான்மிகி ராமாயணத்திலையும் இல்லை, கம்பராமாயணத்திலையும் இல்லை. அப்போது அதே நேரத்தில் ராமனை பற்றி கீழ்த்திசை நாடுகளிலும் சங்க காலத்திலும் பரவி இருந்தது. அப்போ பரவி இருந்தது அப்படின்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வளர்ச்சியுற்ற எங்கள் தமிழ். என்னை நன்றாக படைத்தனன் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அதான் சொல்லுவாங்க, சிவ சிவ சிவா அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவபெருமானே தோன்றியது யாரை? நம்மை வளர்ப்பதற்காக, தமிழை வளர்ப்பதற்காக அகத்திய முனிவரையே பொதிகை மலைக்கு சென்று நீ தவம் இரு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அந்த தமிழை நாமும் என்ன பண்ணோம்? வளர்க்க பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.